சட்டப்பேரவையானது வரும் ஜனவரி 6ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் துவங்குவதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரானது அடுத்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது. இந்த வருடத்தை பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் போதிய நாட்கள் சட்டப்பேரவை கூட்டமானது நடைபெற முடியவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய குற்றச்சாட்டை அவர் மறுத்து தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதி உள்ளிட்ட 2 தினங்கள் பார்த்தோமேனால் தமிழக சட்டப்பேரவை நடைபெற்றது. இதில் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் துறைமுகம் தொடர்பான சிறப்பு தீர்மானம், அதே போன்று வரவு செலவு கணக்குகள் தொடர்பான அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவையானது ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூடி இந்த கூட்டம் தொடர்பாக முடிவெடுக்கும் என தெரிய வருகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதம் 3 முதல் 4 நாட்கள் வரை நடைபெறலாம் என தெரிகிறது. ஜனவரி 6லிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிகிறது. அதற்கு பின்பு பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழக சட்டப்பேரவையின் அந்த பட்ஜெட் ஆனது முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இதில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். அதற்கு முன்பாக கூடக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தில் முழு பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக அனைத்து தரப்பினரும் கருத்துக்களும் கேட்கப்படும் என தெரிய வருகிறது. அதற்கு பின்பு மார்ச் முதல் வாரத்தில் பட்ஜெட் மீதான விவாதமானது நடைபெறும். இதில் மானிய கோரிக்கைகள் உள்ளிட்டவை கலந்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அதே போன்று மற்ற கால்நடைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மீதான விவாதத்திற்கு பின்பு பட்ஜெட் நிதி எவ்வளவு ஒதுக்கலாம் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. ஜனவரி 6 நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அந்த மின்னஞ்சல் வாயிலாக பார்த்தோமேனால் தகவலானது அனுப்பப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்.